கோல்டுல நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா ஒரு சீக்ரெட் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அதாவது பல்கா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ப்ராஃபிட் கிடைக்காது. சிறு சிறுவா, அதாவது உங்ககிட்ட ஒரு 25 lakhs வாங்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க ஒரு 20 வாரமா டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு மாசத்துக்கு 2 தடவை நான் வாங்க போறேன், 15 நாளுக்கு ஒரு வாட்டி வாங்க போறேன், அப்படி ஸ்பிளிட் பண்ணி வாங்கும்போது என்ன ஆகும்னா கோல்டு ஏற்றம் இறக்கம் ரெண்டுத்துலயும் ஆவரேஜ் ஆயிடும். அதாவது நீங்க அதிக விலையிலும் போய் லாக் ஆக மாட்டீங்க, ரொம்ப கம்மியான விலையும் வாங்க முடியாது. இல்ல நான் வாங்குறதுக்கு தான் இருக்கிறதுலயே கம்மியா இருக்கணும் கோல்டு, நான் வாங்கினதுக்கு அப்புறம் கோல்டே அது கீழே போக கூடாதுன்னு சொன்னா இந்த ஜென்மத்துல நீங்க கோல்டு வாங்க முடியாது. மீண்டும் சொல்றேன், இந்த ஜென்மத்திலே நீங்க கோல்டு வாங்க முடியாது. கோல்டு ரேட்டு யாருக்கிட்டையும் கிடையாது. இவன் சொன்னா அவன் சொன்னா பேப்பர்ல சொன்னா நாளைக்கு கம்மியான உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உட்கார்ந்தவங்க தான் ஏந்துக்கவே இல்லை, அவங்க உட்கார்ந்தே தான் இருக்காங்க, அவங்க கோல்டு வாங்கவே மாட்டாங்க. துணிஞ்சவங்க தன்னுடைய ஸ்மார்ட்னஸை காமிச்சு தன்கிட்ட இருக்கிற பணத்துக்கு டிவைட் பண்ணி ஆவரேஜா கிராஜுவலா கன்சிஸ்டன்டா ரெகுலரா வாங்குறவன் தான் கோல்டுலயும் வெள்ளிலும் சம்பாதிப்பான். இந்த முட்டாள்தனமா ஒரேடியா போய் கடனை வாங்கி திடீர்னு ஒரு 10 லட்சம் எடுத்து போய் நகை வாங்கி நான் உடனே ஒரு 3 மாசம் வித்து ஒரு 15 லட்சம் சம்பாதிப்பேன்னு சொன்னா நீங்க முட்டாள், உங்க பணம் வீணா போகும். தயவு செய்து செய்யவே செய்யாதீங்க. என்னோட சேனல் எல்லாமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.